பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் நாம் இணைந்து தேவனை துதிக்க செய்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென். உலகத்தில், குடும்பத்தில், ஆமென், ஒதுக்கப்பட்ட, சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாயிருக்கிறாயோ? சிறுமைப்படுத்தப்படும் போதே, ஆமென், நம்முடைய ஏதோ ஒரு இல்லாமையினால் சிறுமைப்படுத்தப்படுகிறோம். ஏதோ ஒரு குறைவினால் சிறுமைப்படுத்தப்படுகிறோம். பணம் இல்லாவிட்டால், ஐஸ்வர்யம் இல்லாவிட்டால் சிறுமைப்படுத்தப்படுவோம். ஆமென். ஆஸ்தி இல்லாவிட்டால் சிறுமைப்படுத்தப்படுவோம். ஞானம், அறிவு இல்லாவிட்டால், படிப்பில்லையானால், ஆமென், திறமைகள், தாளந்துகள் இல்லையானால், குறைவானால், ஆமென், சிறுமைப்படுத்தப்படுவோம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையானால், இன்றைக்கு ஆமென், கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். அவர் உனக்கு பாதுகாப்பான ஒரு அடைக்கலம். அல்லேலூயா. ஆமென். எந்த சிறுமை நிமித்தம் நீ பாதிக்கப்பட போகிறாயோ, அடைக்கலம் எதற்காக? எதிராளிகள் நம்மை மேற்கொண்டு விடக்கூடாதபடிக்கு தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அடைக்கல பட்டணம். அதே போலதான் ஆண்டவரே நமக்கு அடைக்கலமாய் வருகிறாரானால், எந்த காரியத்தில் உன்னை சிறுமைப்படுத்துகிறார்களோ அந்த இடத்தில் தேவனுக்கு அடைக்கலமாய், பாதுகாப்பாய் வருவார். உன்னை மேற்கொள்ள விடாமல், உன்னை ஜெயிக்க விடாமல், உன்னை கீழ்ப்படுத்த விடாமல். ஆமென். காரணம், தேவன் தந்த ஞானம் தான் நம்மிடத்தில் உண்டு. தேவன் தந்த ஐஸ்வர்யம் தான் நம்மிடத்தில் உண்டு. எது நம்ம குறைவோ அது தேவனிடத்திலிருந்து இன்னும் வரவில்லை. ஆகவே அந்த காரியத்தில் தேவனே பொறுப்பாக உனக்கு அடைக்கலாமா இருந்த அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்தில், அந்த சூழ்நிலையில் உன்னை விடுவிக்க தேவன் கூட இருக்கிறார். அவர் அடைக்கலமாயிருந்து உன்னை காக்கிறவர். ஆமே. ஆகவே சோர்ந்து போகாதே. எனக்கு அந்த கிருபை இல்லையே, இந்த தாளந்துகளிலே இந்த வாய்ப்பு இல்லையே, இந்த நன்மை இல்லையே என்று சோர்ந்து போது, எது இல்லையோ அந்த இடத்தில் உன்னை பாதுகாக்க தேவன் இறங்கி வருகிறார். சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, உள்ளதில் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தை செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் நம்முடைய சந்நிதியில் இந்த வார்த்தை ஆண்டவரே தியானத்தோடு செபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் எந்த காரியங்களை குறித்து ஆமென் தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கிறதோ, எந்த குறைவின் நிமித்த இவர்கள் ஆண்டவரை துவண்டு போகிறார்களோ, மன உடைந்து போகிறார்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவரே நீர் அடைக்கலமாயிருந்து தப்புவிக்க போகிறீர். நீர் அடைக்கலமாயிருந்து அந்த காரியத்தில் ஆமென் சிறுமைப்படுத்தப்படுகிற விஷயத்தில் நீர் பாதுகாக்க போகிறீர், விடுவிக்க போகிறீர். அதற்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த காலை வேளையில் பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, கிருபையினால் நிரப்புவீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உடைய சிறுமைப்பட்ட இடத்தில் தேவ அடைக்கலம் இருக்கிறது. சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கலாம். God bless you. Praise the Lord.